Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Inna asdaqal hadithil kitaballah wa ahsanal hadiyu محمد صلى الله عليه وسلم سر الأمور محدثها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு இறைவனின் நேசத்தை பெறும் இல்லறம், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்விற்கு இஸ்லாமிய வழிகாட்டுதல். அதை பற்றி சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். அன்பான சகோதரிகளே, இஸ்லாங்கிறது நம் வாழும் காலத்துக்கு மட்டும் வழிகாட்டு மார்க்கம் கிடையாது. மரணத்துக்கு பின்பும் நம்ம சொர்க்கத்தில் ஒன்று சேர்க்கும் உன்னத மார்க்கம். அந்த உன்னத இலக்கை அடைவதற்கு மிக முக்கியமான ஒரு பாசறை தான் இல்லறம் எனும் குடும்ப வாழ்க்கை. ஒரு மனுஷன் உலகத்தில் எவ்வளோ பெரிய வெற்றியாளனாக இருந்தாலும் அவனுடைய குடும்ப வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி இல்லைன்னு வச்சுங்களேன், அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்வும் அர்த்தமற்றதாக போயிடும். இறைவன் நேசிக்கும் ஒரு குடும்பத்தை நாம் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் தன் திருக்குர்ஆனில் திருமண வாழ்க்கையின் அடிப்படை நோக்கமே தம்பதிகளுக்குள் ஏற்படும் அமைதியும் அன்பும் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்துகிறான். என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அவரிடம் அமைதி பெற்று சுகம் பெறுவதற்காக உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கருணையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். அத்தியாயம் 21 வசனத்தில் சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தில் எல்லாம் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். என்னன்னா, மவத்தஹ் அன்பு, ரஹ்மத் கருணை. இளமை காலத்தில் இருக்கிறது அன்பு. ஏன்னா இளமையில் அன்பு தான் முதல் முக்கியம், அதுதான் அடிப்படையாக தேவை. வயது மிகுந்த காலத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பராமரிக்கிறது தான் கருணை. இந்த 2ம் இருக்கும் குடும்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தே இறங்குதான். அல்லாஹ் கணவன் மனையை எப்படி ஆடை கூப்பிடுறான்னா, ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த அழகான குர்ஆன் வசனத்தை நம்ம உதாரணமாக சொல்லலாம். எப்படின்னா, ஹுன்னல் லிபாஷலக்கும் வா அன்தும் லிபாஷலஹுன்ன. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். இது அல்-பக்ரா 187 வசனத்தில். ஆடையின் நோக்கம் என்ன, அதை நம்ம பார்க்கணுமா இல்லையா? அது நம் உடலின் குறைகளை மறைக்குது. ஆடை முதல்ல எப்படி ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடை நம்ம மேலே என்ன குறை இருந்தாலும் அதை மறைக்கணும். அதுபோல் வெயிலிலும் குளிரிலும் நம்ம பாதுகாக்கணும். நமக்கு அழகை தருது. அதுபோல தான் ஒரு கணவனும் மனைவியும் அடுத்தவர் அறியாமல் தங்களின் குறைகளை தங்களுக்குள்ளேயே மறைத்து கொள்ளணுமா. ஒருவருக்கொருவர் பாதுகாப்பாகவும் வாழ்க்கைக்கு அழகூட்டுபவர்களாக இருக்கணுமா. எப்படி அல்லாஹ் எப்படி சிலாகிச்சு சொல்கிறான் பார்த்தீங்களா? ஆடைக்கு ஒப்பிடும்போது நம்ம அதை எப்படி இருக்கும், ஒவ்வொருவருக்கும் கண்ணியம். ஆடையே உங்களுக்கு கண்ணியம்தான். அந்த கண்ணியமாக நம்ம நடந்துக்கணும். ஏன்னா நம்ம சில விஷயங்களை ஒத்துக்கிட்டானோ, பெண்களாகிய நம்மள்கிட்ட பல குறைகள். எப்படின்னா, சட்டுன்னு கோவப்படுறது, வார்த்தைகளை விடுறது. முதல்ல விட்டு கொடுத்துட்றோம். யார்கிட்ட விட்டு கொடுக்குறோமோ மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்கூடாது. கணவன் மனைவி தான் கடைசி வரை வர ஒரு பிள்ளைகள்
வளர்ந்ததோட அவங்க வாழ்க்கை தனியாக போயிடும், தாய் தகப்பன் எல்லாமே போயிடுறாங்க. அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவன் இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவனுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்கணுங்கிறது தான் அல்லாஹ் சிலஹைச்சு நமக்கு சொல்கிறான். அப்படி ஆடையோட நோக்கம் என்ன சொல்கிறான், அதேமாரி குறைகளை மறைக்க நம்ம முதல்ல பழகணும். அதை நம்ம சிந்திக்கணும். இளமையில் இருந்தால் அன்பாக இருப்போம், முதுமை ஆயிட்டா கருணையை காட்டும். அது ரெண்டையும் நம்ம பழகணும். இது போல பயான்கள் மூலயமா நம்ம கற்றுக்கிற பழக்கமும் அது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் தெரியாமல் இருக்கிற பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம். அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது நம்ம அப்படி இல்லையேங்கிற நமக்கு அப்படி பார்க்கல கொஞ்சம் பட்டிட்டுங்கிறீங்களா பார்த்துட்டு நம்மளை அதை நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அடுத்த ரசூல்ல என்ன சொல்கிறாங்க, சிறந்த மனிதர் யாருன்னா, இன்றைக்கி வெளியில் போகையில் என்ன பண்ணுவாங்க, பல பேர் மென்மையானவர்களும் நல்லவங்களும், ஏன்னா நடிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருக்கிறவங்க எப்படி நடிச்சிட்டு அவங்க இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்துட்டு வந்துடலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்ததும் கோபமாகவும் கடுமையாகவும் மாறிடுறாங்க. ஆனால் ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, சிறந்த மனிதருக்கு இலக்கணம் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்துக்கிற முறை எப்படி சொல்கிறாங்கன்னா, உங்களில் சிறந்தவர் யாரெனில் தன் குடும்பத்தாரிடம், அதாவது மனைவியரிடம் சிறந்த முறையில் நடப்பவரே ஆவார். உங்களில் நான் என் குடும்பத்தாரிடம் மிக சிறந்த முறையில் நடப்பவனாக இருக்கிறேன். இது திருமதியில் வருது. ரசூல்லா தம் மனைவிட்ட எப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு ஆயிஷா அலி அவங்கள்ட்ட, அவங்க பருகின பாத்திரத்தில் அதே இடத்துல தன் உதடுகளை வச்சு பருகுவாங்களாம். எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க பாருங்கள். அப்படி அந்யோன்யங்கிறது அதெல்லாம் அவங்களாம் அனுபவிக்கணும். மனசில் முதல்ல நம்பிக்கை, அன்பு, கருணை எல்லாத்தையும் எல்லாம் நமக்கு கொடுக்கணும். தன் மனைவியரோடு ஓட்டப்பந்தயம் வைப்பாங்களாம். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டு வேலை உதவி செய்வாங்களாம். உலக பேரரசர், மாபெரும் தலைவர் எப்படி தன் இல்லத்தில் அத்தனை மென்மையான கணவராக தெரிஞ்சிருக்காங்கன்னா, நம்ம இல்லத்தில் எப்படி இருக்கணும் அதையும் பார்ப்போம். விட்டு கொடுக்கறதும் பொறுமையும் தான் முதல்ல வேணும். குறைகளற்ற மனிதர்னு எவருமே கிடையாது. கணவனிடமும் குறை இருக்கும், மனைவியிடமும் குறை இருக்கும். அந்த சின்ன சின்ன குறைகளை பெருசாக்காம நிறைகளை பார்க்க சொல்லுது இஸ்லாம். எப்படி நிறைகளை தான் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் நம்ம ரொம்ப அற்பமான சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்படுவோம். பெண்களாகிய நம்மளுக்கும் அதை சிந்திக்கணும். நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். நம்மளுடைய கோபத்தை நம்ம கட்டுப்படுத்தணும். எல்லாரையும் சொல்லலை, சில பேர்கள் அப்படி இருக்கிறோம், அதையும் நம்ம சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மூமினான கணவன் தன் மூமினான மனைவியை முழுமையாக வெறுக்க வேண்டாம். அவளிடம் ஒரு குணம் அவனுக்கு பிடிக்காவிட்டாலும் அவளது மற்றொரு குணம் அவனுக்கு பிடிக்கும். இது முஸ்லீம் 1468 வருது. எப்படின்னா, ஒரு குணம் படிக்காட்டி ஒரு குணம் எல்லாத்தையுமே அல்லா ஜோடியாக தானே படிச்சிருக்காங்க. இரவு பகல், நன்மை தீமை, ஏற்றம் இறக்கம் எல்லாமே அப்படி ஜோடியாக தான் வரும். எதுவுமே தனித்து வரலை. அதுவும் போல தான் மனிதர்களுக்கும் குறைகள் நிறைகள் ரெண்டுமே இருக்கும். நம்ம குறைகளை மட்டும் பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம், நிறைகள் இருக்கும், அதை நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம மேலே அன்பாக இருப்பாங்க, அவங்கள நம்ம அலட்சியமாக பார்ப்போம். நம்மள்கிட்ட யார் ஒழுங்காக பேசலையோ, நம்மள்கிட்ட அன்பு காட்டலைன்னு அந்த குறையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம். இன்னையிலேருந்து நம்ம அந்த குறைகளை எல்லாம் மாற்றிக்க பழகணும். ஏன்னா குறைகளை மட்டும் பார்த்து நம்ம எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? இங்கே நம்ம வாழ்க்கை நமக்கு கிடையாது. நம்ம சொர்க்கத்தில் தான் வாழணும். சொர்க்கத்தில் எப்படிலாம் வாழணுமோ அதுக்கு நம்ம இங்கே பயிற்சி எடுக்கணும். வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப தேவை. கோபம் வரும்போது மௌனமாக இருக்கிறதும், வார்த்தைகளை விடாமல் இருக்கிறதும் தான் பல விவாகத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். கணவன் மனைவியும் தொழக்கூடியவங்களாக இருக்கணும். ஒருவருக்கு ஒருவர் நன்மையை ஏவக்கூடிய இல்லமாக நம்ம இல்லங்கள் மாறணும். இரவில் கணவன் விழித்து தொழுது தன் மனைவியை எழுப்பி அவள் எழாவிட்டால் முகத்தில் தண்ணீரை எழுப்பி குடும்பத்தின் மீது, அதே போல் மனைவியும் கணவனை எழுப்பும் குடும்பத்தின் மீது அல்லாஹ்வின் தனி பெரும் கருணை பொழிகிறது என்று ஹதீஸ் கூறுது. இன்னைக்கு நம்ம ஒரு சபதமாக அதை எடுத்துக்கணும். எப்படின்னா, நம் வீடுகளில் கோப குரல்கள் ஒலிக்கக்கூடாது. மாறாக குர்ஆனின் சப்தமும் அன்பின் வார்த்தைகள் மட்டுமே ஒலிக்க நம்ம பழகணும். கோபமாக பேசி என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்மளுடைய எனர்ஜி தான் போகும். ஒரு நிமிஷம் கோபம் 8 மணி நேர எதிர்ப்பு சக்தியை குறைக்குமா, இது அறிவியல் சொல்லுது.
நம்மளே கோவப்பட்டு நமக்கு நம்மளே தண்டனை ஏன் கொடுத்துக்கணும்? அந்த கோவத்தை குறைக்கிறதுனால நமக்கு உடல் நலமும் தானே நல்லது. குறைகளை தூற்றி தெரியாமல் ஒருவருக்கொருவர் மன்னித்து வாழ பழகுவோம். யா அல்லாஹ், அதுதான் வேணும். யா அல்லாஹ், எங்கள் இல்லங்களை நபியவர்களின் இல்லத்தை போல் மாற்றி தருவாயாக. எங்கள் தம்பதியரிடையே அன்பையும் அமைதியும் நிலைநிறுத்துவாயாக. உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து மறுமையில் உன்னுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திலும் எங்கள் குடும்பத்தோடு ஒன்று சேர தௌஃபீக் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரபில் ஆலமீன் என்று பிரார்த்தித்தவளாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.